அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஃபிரத்துடைய 10ல் ஓத வேண்டிய திக்ர்களை பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரமலான் 2வதுடைய 10, மஃபிரத்துடைய 10, பாவ மன்னிப்பு கேட்க வேண்டிய நாட்கள் இது. நம்ம என்ன பாவங்கள் செஞ்சுருந்தாலும் நம்ம மனசறிஞ்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட நம்ம பாவ மன்னிப்பை கேட்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பான். ஒரு சஹாபி அவங்க பாவ மன்னிப்பு பெற்ற ஒரு சின்ன நிகழ்வை இங்கே பார்க்கலாம். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவங்க 2 பேர்களை பார்க்கும்போது சிரிக்கிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. ஒருத்தர் கொல்லப்பட்டவரும் மற்றொருத்தர் கொன்னவரும் இவங்க 2 பேருமே சொர்க்கத்தில் இருக்காங்க. இவங்களை பார்க்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிரிக்கிறான்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, அது எப்படி யா ரசூலுல்லாஹ், நம்ம மரணம் அடைஞ்சு சொர்க்கம் போகிறது சரி, ஆனால் ஒரு கொலை செய்த ஒரு ஆள் எப்படி சொர்க்கம் போவாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட கேட்குறாங்க. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, கொல்லப்பட்டவர் ஷஹீதாகி சொர்க்கம் போனாங்க. கொன்னவர் தன்னுடைய பாவங்களுக்காக வருத்தப்பட்டு அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு முஸ்லீம் ஆகி மற்றொரு போரில் பங்கெடுத்து அவரும் ஷஹீதாகி சொர்க்கத்துக்கு போனாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. கொல்லப்பட்டவர் யாருன்னா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதானவங்க. கொன்னவர் வைஷி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுவை கொன்னதுக்கு வைஷி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிகப்பெரிய குற்ற உணர்வு இருந்தது. அந்த குற்ற உணர்வின் காரணமாக அவர் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு ரொம்பவும் யோசித்தார். அதுக்கு பிறகு 6 முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடிதம் எழுதினாங்க. வைஷி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கால இருந்து மதீனாக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடிதம் எழுதுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு பதில் கொடுத்துருந்தாங்க. முதல் கடிதத்தில் வைஷி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு முஸ்லீம் ஆகணுன்ற ஆசை இருக்குது, ஆனால் குர்ஆனில் நான் ஒரு ஆயத்து படித்தேன், நான் முஸ்லீம் ஆகிறதுக்கு அந்த ஒரு ஆயத்து தடையாக இருக்குது, இதுக்கு பரிகாரம் சொல்லுவீங்களா ரசூலுல்லான்னு வைஷி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கடிதம் இடுறாங்க. சூரா ஃபுர்கானில் 68வது ஆயத்தை குறிப்பிட்டு தான் வைஷி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடிதம் இடுறாங்க. அதில் சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் விலக்கப்பட்ட எந்த ஒரு மனிதரையும் நியாயமின்றி கொல்ல மாட்டாங்க, அவங்க விபச்சாரமும் செய்ய மாட்டாங்க, அப்படி செஞ்சால் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆயத்தை குறிப்பிட்டு, எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா, நான் அப்படி ஒரு தவறை செஞ்சுட்டேனே, கொன்னுட்டேனே அப்படின்னு பஷீர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட கேட்குறாங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு எந்த ஒரு வார்த்தையும் இல்லாத அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூரா ஃபுர்கானில் 70வது ஆயத்தை கொண்டு வராங்க. அந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, யார் தௌபா செஞ்சு ஈமான் கொண்டு நல்ல சாலிஹான அமல்கள் செய்கிறாங்களோ அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்னு அந்த ஆயத்தில் சொல்லியிருப்பான். அந்த ஆயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைஷி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடிதத்தின் மூலமாக அனுப்புகிறாங்க. மறுபடியும் வைஷி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. நான் பாவம் மன்னிப்பு தௌபா செஞ்சு நான் சாலிஹான அமல்களை செய்கிறதுக்கு முன்னாடியே நான் மரணம் அடைஞ்சிட்டேன், அப்போ நான் என்ன பண்ணுறது, எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் அவருக்கு வருது. அதை கடிதமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுப்புகிறாங்க. அதன் பிறகு மறுபடியும் ஒரு ஆயத்து இறங்குது. சூரா நிசாவில் 48வது ஆயத்து. அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு நாடுகிறானோ அவருக்கு மன்னிப்பு கொடுப்பான் அப்படின்ற ஒரு ஆயத்து இருக்கும். அதை கடிதம் மூலமாக வைஷி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைக்கிது. மறுபடியும் அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. அல்லாஹ் நாடுபவருக்கு தான் அந்த மன்னிப்பு கிடைக்கும்னு போட்டிருக்கு, ஒருவேளை எனக்கு அல்லாஹ் நாடாமல் இருந்தால் எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்காதா அப்படின்ற ஒரு சந்தேகம் மறுபடியும் வைஷி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வருது. அதை கடிதத்தின் மூலமாக கேட்குறாங்க. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா ஜுமரில் 53வது ஆயத்தை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அல்லாஹுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழக்க வேண்டாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கருணை உடையவன், பாவங்களை மன்னிப்பவன் அப்படின்ற ஒரு ஆயத்தை வைஷி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அனுப்புகிறாங்க. அதன் மூலமாக நம்பிக்கை கொண்டு தீன் இஸ்லாத்துக்கு வராங்க. நம்ம என்ன பாவங்கள் செஞ்சிருந்தாலும் மனசறிஞ்சு தௌபா செஞ்சால்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு நிச்சயமாக நம்மளுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நமக்கு கருணை புரிவான். ரமலானுடைய 2வது பத்தில் சொல்ல வேண்டிய திக்ர்களை பார்க்கலாம். நம்ம எந்த இஸ்திக்ஃபார் சொன்னாலுமே அதோடைய எண்ணிக்கை 100 தான். 100 தடவை எந்த திக்ராக இருந்தாலும் இஸ்திக்ஃபார் உள்ள திக்ராக இருந்தால் 100 தடவை சொல்லணும். நம்ம சொல்ல வேண்டிய முதல் திக்ரு அஷ்ஹது இலாஹா இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லா அஸ்அலுக்கல் ஜன்னத வ அஊது பிக மினன்னார். இதை 100 முறை சொல்லுங்கள். 2வது திக்ரு அல்லாஹ் மஃபிர்லி துனூபி யா ரப்பல் ஆலமீன். 3வது திக்ரு அஸ்தக்ஃபிருல்லா அல் அதீம். 4வது திக்ரு லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அடுத்த திக்ரு ரப்பி அஃபிர்லி வதுபு அலைய இன்னக அன்த தவ்வாபுல் அஃபூர். 6வதாக சொல்ல வேண்டிய திக்ரு அஸ்தக்ஃபிருல்லா அல் அதீம் அல்லதி லா இலாஹா இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ். இந்த எல்லா திக்ருமே 100 முறை ஓதுங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் அல் ஃபாத்திஹி லிமா குலிக வல் ஹாத்திமி லிமா சபக் நாஸிரில் ஹக்க பில் ஹக் வல் ஹாதி இலா ஸிராத்திகல் முஸ்தகீம் வ அலா ஆலிஹி ஹக்க கத்ரிஹி வ மிக்தாரில் அதீம். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ உபயோகமாக இருந்தால் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.